ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கிரகங்களின் நேரடி வலுவும் மறைமுக வலுவும். இதான் தலைப்பு. ஜாதகத்தை எடுத்த உடனே பார்க்கும்போது ஆட்சி கிரகம், உச்ச கிரகம், மூலத்திரிகோணம், திக்பலம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நேரடியாக பார்க்கலாம். கிரகங்கள் ஆட்சி பெற்று இருக்கிறது, ஸோ இவர் நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உச்சம் பெற்று இருக்கிறது, அது தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவங்களை வலிமையாக தரக்கூடிய விதியில் இருக்குது. மூலத்திரிகோண வலுவோடு இருக்குது, அதனால் இந்த கிரகத்தின் தன்மைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும்னு சொல்லலாம். இதில் ஆட்சி பெற்ற கிரகம், உச்சம் பெற்ற கிரகம் நன்மைகள் தரும் அப்படிங்கிறது கணக்கே கிடையாது. ஆட்சி பெற்ற கிரகம், உச்ச பெற்ற கிரகம் தன்னுடைய வீட்டின் வலிமையை உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மாதிரி தான் அதை எடுத்துக்கணும். அதனால் இப்போ ஒரு உதாரணமாக, ஒரு மகர லக்ன ஜாதகத்திற்கு சூரியன் உச்சம் பெற்று இருக்கும் நிலையில் 8ஆம் இடத்தின் பலன்களை சூரியன் தருவதற்கு முழு தகுதியோடு 4ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறத அதோட அர்த்தமே ஒழிய அது சிறப்பான யோக பலன்களை தரும் விதி அப்படின்னு முடிவெடுக்க முடியாது. ஒரு மீன லக்ன ஜாதகத்திற்கு சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது 3-8 பலன்களை அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் அப்படின்னு தான் எடுக்கணுமே ஒழிய அவர் நல்லது செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காருன்னு எடுக்க முடியாது. ஸோ இங்கே ஆட்சி உச்சம் பெறுவது என்பது நேரடி வலு. இந்த நேரடி வலுவை தாண்டி கிரகங்கள் மறைமுகமாகவும் நிறைய வலிமையோடு இருக்கும். இந்த மறைமுக வலுவில் முதன்மையாக வரக்கூடியது சந்திராதி யோகம். இப்போ சந்திரன் நல்ல பவர்ஃபுல்லாக உட்காந்து அவருக்கு 6, 7, 8 உட்காந்துட்டு இருக்க கிரகங்கள்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். கிரகங்களின் வலிமைகளில் பார்வை திறனால் கிடைக்கக்கூடிய வலிமை திறன்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு. இது நேரடியாக ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ அடைஞ்சிருக்காது. ஆனால் குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் மற்றும் தனித்த புதன் இந்த மாதிரியான கிரகங்களால் பார்க்கப்படும் போது கிடைக்கக்கூடிய மறைமுக வலு. இந்த மறைமுக வலுவும் உங்களுக்கு ஜாதகருக்கு தேவைப்படக்கூடிய அளவிற்கான நற்பலன்களை கிரகங்கள் கொடுப்பதற்கு தூண்டிவிடும். ஒரு ஜாதகத்தில் நேரடியாக லக்னாதிபதி வலுவாக இருக்கார், ஆட்சியாக இருக்கார், உச்சமாக இருக்காருங்கிறத தாண்டி மறைமுகமாக அவர் பெறும் வலு அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம், எப்படி புரிந்து கொள்ளலாம்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இப்போ ஒரு மிதுன லக்ன ஜாதகம், இவருக்கு லக்னாதிபதி புதன் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு விருச்சிகத்தில். மிதுன லக்ன ஜாதகம், லக்னாதிபதி புதன் 6ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு விருச்சிகத்தில். இது ஒரு மாதிரி மறைவு ஸ்தானம், பகை வீடு அப்படின்னு கூட எடுக்கலாம். இந்த புதனை உச்சம் பெற்ற சந்திரனும் உச்சம் பெற்ற குருவும் பார்க்குறாங்க ஒரே நேரத்தில். கடகத்தில் உச்சம் பெற்ற குருவும் ரிஷபத்தில் உச்சம் பெற்ற சந்திரனும் பார்க்குறாங்க புதன். இப்போ 2 இயற்கை சுவர்களின் வலிமையை புதன், அதாவது லக்னாதிபதி பெறார். நேரடியாக பார்த்தோம்னா இங்கே அவர் வலுப்பெற்ற நிலையிலே இருக்க மாட்டார். 6ஆம் இடத்துல இருக்கார், மறைஞ்சிருக்காரு. பொதுவாக புதனுக்கு மறைவு இல்லை, இதை நான் அடிக்கடி காணொலிகளில் சொல்லுவேன். ஒரு உதாரணம் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். 6ஆம் இடத்துல இருக்கார், பகை வீட்டில் இருக்கார். ஆனால் உச்ச குரு மற்றும் சந்திரனால் பார்க்கப்படுறாரு. இதில் இருக்கிற இன்னொரு நுணுக்கம் என்னென்னா, இந்த மிதுன லக்னத்துக்கு குருவோ சந்திரனோ நேரடி நல்லவர்கள் இல்லை. ஆனால் அவர்களின் பார்வையை பெற புதன் அவருடைய லக்னாதிபதி. அப்போ லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தபடி தன் கடும் பகை வீட்டிலும் கூட செயல்படும் அளவிற்கு வலிமை கொண்டவராக இருக்கிறார் அப்படின்னு கணிக்கணும். இதுதான் மறைமுக வலு. ஒரு கிரகம் நீச்சம் பெற்று இருந்தால் அது வலுவிழந்த நிலை அப்படின்னு நம்ம எடுப்போம். அது முறையான நீச்ச பங்கத்தை பெற்று இருக்கும்போது அது மறைமுகமாக வலுவடைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும். நீச்சம் பெற்று இருக்கும், ஆனால் முறையான நீச்சபங்கம் கிடச்சிருக்கும். அந்த வீட்டுக்குடைய உச்ச கிரகம் லக்னகேந்திரமோ சந்திரகேந்திரமோ ஏறி இருந்தாலோ, அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பெற்று இருந்தாலும், அந்த வீட்டுக்கு கேந்திரத்தில் சந்திரன் வளர்பிறையாக நல்லா பவர்ஃபுல்லாக உட்கார்ந்துட்டு இருந்தாலோ, வேறு இயற்கை சுவர்கள் பார்த்துட்டு இருந்தாலோ, இந்த நீச்சம் பெற்ற கிரகத்திற்கு மறைமுகமாக ஒரு வலு கிடச்சிடும். அப்போ அது ஒரு மறைமுகமான வலு. நேரடி வலு அப்படிங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற விஷயம்தான். ஒரு உதாரணமாக, ஒருத்தர் கலெக்டராக இருக்கார், ஐஏஎஸ் முடித்து மாவட்ட கலெக்டராக வேலை செய்கிறார். இது நமக்கு பார்க்கும்போதே தெரியும், அவர் நேரடி வலிமையானவர், ஆணையிடும் அதிகாரம் கொண்ட ஒரு உயர் பதவியில் உட்காந்துட்ருக்கார். இந்த கலெக்டருடைய ஒய்ஃப்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க பெறது மறைமுக வலு. கலெக்டரின் மனைவி அப்படிங்கிற வலு அவங்களுக்கு இருக்கும். அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட அந்த வலு மறைமுகமாக கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கு கிடைக்கிறது மறைமுக வலு.
ஒரு கிரகம் சிம்மத்தில் இருக்கு. இப்போ குரு பகவான் சிம்மத்தில் இருக்கார். இவருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் இந்த மாதிரியான எந்த வலுவும் கிடையாது. சிம்ம லக்னமாக ஒரு வேளை இருந்தால் திக்பலம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் சிம்ம லக்னமும் இல்லை, தனுசு லக்னம் தான். இங்கே குரு வந்து 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கார், நட்பு வீட்டில் இருக்கார். இது ஒரு சுமாரான ஒரு வலிமை தான். இந்த குருவுக்கு நேர் 7ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக உட்கார்ந்துட்டு இருக்கார். கிட்டத்தட்ட பௌர்ணமியை நோக்கி நெருங்கி போய்கிட்டு இருக்கிற ஒரு சந்திரன் உட்கார்ந்துருக்கார். இப்போ இந்த குருவுக்கு மறைமுகமாக சந்திரனின் பார்வை மூலமாக, ஒளி சிதறல் மூலமாக கிடைக்கக்கூடிய வலு என்பது கிட்டத்தட்ட ஆட்சி பெற்றதுக்கு நிகராக செயல்படும். இதே சூட்சுமத்தில் குருவுக்கு வீடு கொடுத்த சூரிய பகவான் ஆட்டோமேட்டிக்காக மேசத்தில் உச்ச நிலையில் இருக்காருன்னு எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா குருவுக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக உச்சன் வீட்டில் அமர்ந்த கிரகம் அப்படிங்கிற வலிமையும் பெறும். எப்படி கலெக்டருடைய வீட்டில் இருக்கிறவங்க, கலெக்டருடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க பெற வலிமை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மறைமுக வலுக்களை ஜாதகத்தில் கணிக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். ஏன்னா மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஜாதகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லைங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா 1008 யோகங்கள், கிரக வலிமைகள் மறைமுகமாக பெற்றிருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக ஒரு மறைமுக வலு பார்த்தீங்கன்னா வர்க்க உத்தமம் பெற்றது. ராசி கட்டத்திலே நவாம்ச கட்டத்திலே ஒரே வீட்டில் உட்கார்ந்து அதன் மூலமாக அந்த கிரகத்துக்கு கிடைக்கிற கிட்டத்தட்ட ஆட்சிக்கு நிகரான பவர். திக்பலம் கூட ஒரு விதத்தில் மறைமுக வலு தான். நேரடியாக அது ஆட்சியும் கிடையாது, உச்சமும் கிடையாது. ஆனால் அதுவும் ஒரு வித மறைமுக வலு. ஆனால் நம்ம திக்பலத்தை பற்றி நிறைய காணொலிகளில் பேசி புரிந்து கொண்ட மக்கள் இப்போ வந்து அதை நேரடி வலு அப்படிங்கிற கணக்கில் எடுத்துறாங்க. நேரடியான வலு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிரகம் ஆட்சி அடைந்திருப்பது, உச்சம் பெற்று இருப்பது, தனது மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது, இதுதான் டைரக்டாக ஒரு கிரகத்துக்கு கிடைக்கக்கூடிய வலு. இப்போ திக்பலம்ங்கிறது எங்கே வேணாலும் கிடைக்கும். ஆனால் ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ அவர்கள் சம்பந்தப்பட்ட வீடுகளில் மட்டும்தான் கிடைக்கும். அவங்க வலுவடையக்கூடிய வீடுகளில் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ ஒரு உதாரணமாக, ஒரு மகர லக்ன ஜாதகத்துக்கு சூரியன் துலாத்தில் நீச்சம் 10ஆம் வீட்டில். இப்போ இவர் இங்கே நீச்சம்தான், இது இயற்கையின் விதிப்படி மாறவே மாறாது. ஸோ இது மகர லக்னமாக அல்லாது கும்ப லக்னமாக இருந்தால் சூரியன் நீச்சம்னும், மீன லக்னமாக இருந்தாலும் சூரியன் மறைந்து நீச்சம்னும், மேச லக்னமாக இருந்தால் சூரியன் நீச்சம்னு தான் கணக்கெடுத்துக்கிட்டே வரும். ஏன்னா இந்த 11 லக்னங்களுக்கும் அவர் வந்து நேரடியாக எந்த வலுவையும் பெற மாட்டார். ஆனால் அதுவே மகர லக்னத்துக்கு வரும்போது 10ஆம் வீட்டில் மறைந்த அந்த சூரியன் நீச்சமாக இருந்தாலும் திக்பலமாக இருப்பார். இங்கே இந்த வீடு பார்த்தீங்கன்னா மறைமுகமாக அவருக்கு ஒரு வலிமையை கொடுத்து, அது 10ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலேயே அவருக்கு திக்பலம் கிடைக்கிறனால தன் நீச்ச வலிமையை இழந்து கிட்டத்தட்ட வேலை செய்கிறதுக்கு தகுதி கொண்டவராக இருப்பார். சரி, இதே சூரியன் ராசி கட்டத்திலையும் துலாத்திலே இருந்து நவாம்ச கட்டத்திலையும் துலாத்திலே இருக்கும்போது வர்க்க உத்தமம் அப்படிங்கிற ஒரு மறைமுக வலுவை பெறுவார். இந்த மறைமுக வலு எல்லா லக்னத்துக்களும் வேலை செய்யும். நான் முதல்ல சொன்ன விதி மகர லக்னத்துக்கு மட்டுமே வேலை செய்யும், 10ஆம் இடத்துல இருந்தால் திக்பலம்ங்கிற அடிப்படையில். ஆனால் அதே வர்க்க உத்தமம் அடைஞ்சார்னா 12 லக்னங்களுக்கும் சூரியன் பவர்ஃபுல்லாக தான் இருக்கார், அவர் வேலை செய்ய தகுதியோடு இருக்காருங்கிற மறைமுக வலுவை பெற்றிருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸும் நமக்கு புரியணும். ஸோ வர்க்க உத்தமம் என்கின்ற மறைமுக வலு மற்றும் திக்பலம் என்கின்ற மறைமுக வலு, இது போக வந்து சந்திர அதியோகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய மறைமுக வலு, மேலும் இயற்கை சுவர்களின் தொடர்புகள், பார்வை, இதன் மூலம் கிடைக்கக்கூடிய மறைமுக வலு, வீடு கொடுத்தவனின் வலிமைக்கேற்ப அந்த வீட்டில் அமர்ந்த கிரகம் பெறும் மறைமுக வலு, இவைகளும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதெல்லாம் நேரடி வலுவில் வரவே வராது, மறைமுக வலுவிலேயே வரும். வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருந்தால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கும். வீடு கொடுத்தவன் திக்பலமாக இருந்தால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு பவர் இருக்கும். வீடு கொடுத்தவன் உச்சமாக இருந்தால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு பவரும் இந்த கிரகத்திற்கு இருக்கும். ஸோ இவைகள் மறைமுக வலுவில் கணக்கிடப்பட வேண்டியது அவசியம். இந்த மறைமுக வலு பெறும் கிரகங்கள் தான் ஜாதகருக்கு சைலண்டாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்துட்டு போயிடும். ஆர்ப்பாட்டம் இல்லாத, ஆடம்பரம் இல்லாத, சராசரி வாழ்க்கைக்கு மிஞ்சிய ஒரு வெற்றியை பெறுவதற்கு இந்த மறைமுக வலுக்கள் பெருமளவு உதவி புரியும். ஒருத்தருக்கு ஜாதகத்தில் லக்னாதிபதி வீக்காக இருக்கார், தசாநாதன் பயங்கர வீக்காக இருக்கார், இந்த தசையில் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ஜாதகங்கள் எங்கிட்ட பார்க்கும்போது இந்த கேள்வி கேட்பாங்க, சார் எனக்கு செவ்வாய் திசை வந்தால் நான் பிச்சை எடுப்பேன்னு சொல்லிட்டாங்க சார் நிறைய ஜோசியர். ஆனால் செவ்வாய் திசை வந்ததுலேருந்து அந்த மாதிரிலாம் இல்லை சார், ஓரளவுக்கு நல்லா இருக்கேன், இப்போ தான் ஒரு இடம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் போட்டிருக்கேன், இது எப்படி சாத்தியம்னு கேட்பாங்க. அப்போ தான் உள்ளே போய் பார்த்தோம்னா செவ்வாய் மறைமுகமாக இந்த ஜாதகருக்கு தேவையான அளவுக்கான வேலையை செய்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக உட்காந்துட்டு இருப்பார். ஆனால் அவங்க வந்து அதை இது மோசமான தசை, நீங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட போகிறீங்கன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சூட்சமும் இந்த மறைமுக வலுவில் ஒளிந்திருக்கிறது. ஒரு கிரகத்தின் மறைமுக வலுவை எடுப்பதற்கு நிறைய அளவீடுகள் உண்டு.
அந்த வீட்டின் தன்மை, அந்த வீட்டில் சென்டர் ஆஃப் பாயிண்டில் அந்த கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்கா, அந்த வீட்டுக்கு உடையவன் எந்த நிலைமையில் இருக்காரு, அந்த வீட்டில் ராசி நவாம்சத்தில் இந்த கிரகம் பெறக்கூடிய வலிமை என்ன, இயற்கை சுபர்களின் தொடர்புகள் கிடைக்கிறதா, சுப கிரகங்களின் பார்வை கிடைக்கிறதா, சந்திர அதியோகத்தின் மூலமாக ஒரு கிரகத்திற்கு வலு கிடைக்கப்பெறுகிறதா, லக்னாதிபதியின் தொடர்பின் மூலமாக ஒரு கிரகம் வலுவடைகிறதா, மேலும் வலுவான கோள்களின் தொடர்புகள் இந்த ஜாதகத்திற்கு கிடைக்கப்பெறுகிறதான்னு இத்தனை கணக்கீடுகளின் மூலமாக மறைமுக வலுவை எடுக்க வேண்டியது. நேரடியான வலு தான் நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இவர் சூரியன் உச்சமாக இருக்காரு, சந்திரன் உச்சமாக இருக்காரு, சுக்கிரன் ஆட்சியாக இருக்காரு. ஆனால் நிறைய ஜாதகங்கள் வலுவான கோள்கள் நேரடியாக அமர்ந்தும் கூட மிகப்பெரிய வெற்றி பெறாத ஒரு சராசரி வாழ்க்கைக்கு போராடிட்டு இருக்கிற ஜாதகத்தை பார்க்க முடியும். 4 கிரகம் உச்சமாய் 5 கிரகம் உச்சமாய் சாதாரண நிலையில் இருக்கிற ஜாதகங்களை நிறைய பார்க்க முடியும். அங்கே இந்த நேரடி வலு வேலை செய்ய முடியாதபடி வேறு விதமான நெகட்டிவ்கள் உள்ள இருக்கும். ஸோ ஜோதிடம் என்பதே நுணுக்கம், நுணுக்கம், மேலும் நுணுக்கம்ங்கிற பலவிதமான வழிமுறைகளை கையாள வேண்டியது அவசியம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.